23, 24. மத்தேயு 4, 23, 24. Thank you, Jesus. மத்தேயு 4, 23. பின்பு இயேசு கலிலியா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். ஆமென். அப்போ சுவிசேஷம் என்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. சுவிசேஷம் என்றால் என்னன்னா நற்செய்தி. ஆமென். நற்செய்தி. இயேசு வந்ததே ஒரு நற்செய்தி. நற்செய்தியை சொல்ல தான் இயேசு வந்தார். ஆமென். அவர் கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து போய் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதியையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். ஆமென். அது நற்செய்தி வெறுமனே சொல்லிட்டு போனால் ஜனங்கள் அதை கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதோடு அவங்களுக்கு அது வியாதியையும் குணமாக்கினதுனால ஜனங்கள் அவரை விட்டு விலகாமல் அவர் பின்னாடியே சென்றார்கள். மத்தேயு 9:35. மத்தேயு 9:35 அதே தான் இருக்கும். அதே தான், அதுலேயும் அதே தான் சொல்கிறேன். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆமாம், இதுலேருந்து என்ன தெரியுது? அவர் வெறும் சுவிசேஷத்தை மட்டும் சொல்லலை, எல்லா நோய்களையும் குணமாக்கினார். ஆமென். ஒரு சகல நோய்களையும், இந்த நோய் தான் குணமாகும் அப்படின்னு இல்லை. அவர்கிட்ட வந்தவர்கள் அத்தனை பேரும் சொஸ்தமாக்கினார். அவரை தொட்ட அனைவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். அவர் தொட்ட அனைவரும் சொஸ்தமானார்கள். 9:37. மத்தேயு 9. நம்முடைய சீசர்களை நோக்கி மத்தேயு 9:37. மத்தேயு அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அதான் சொல்கிறேன், சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆமாம், அப்போவே அறுப்பு அதிகமாக இருக்குது, வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே நிலைமை தான் இப்போதும். இப்போவும் சீஷர்கள் அதிகமாக்கப்பட வேண்டும். உண்மையான சீஷர்கள் அதிகமாக்கப்பட வேண்டும். மத்தேயு 11:5. மத்தேயு 11:5. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமாம். ஆமென். அதே வசனம் இன்னொன்று 4 லூக்கா 4:18. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுமுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க இடத்தை அவர் கண்டு ஆசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. ஆமாம், இயேசு இதுலேயே மத்தேயு 11:5 எல்லாரையும் குணமாக்குறார். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அதே மாதிரி லூக்கா 4:18 தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தரித்திரருக்கு தான் மெயினாக சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி எல்லாரும் வசதியானவங்க பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு சொல்ல நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தரித்திரருக்கு தான் ஒரு வசனம் இருக்குது. உண்மையாக தரித்திரர் தான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. அவங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், சொல்கிறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நம்ம இயேசுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மார்க் 1:1. மார்க் 1:1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஆமாம், இயேசுவின் வார்த்தையை சொல்வது தான் சுவிசேஷம். ஆமென். நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்க எரேமியா, எசேக்கியா நம்ம சொல்கிறது சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம் அப்படின்னு கேட்டாலே ஜீசஸோட வேர்டுன்னு தான் வரும். அதனால் நம்ம சொல்ல வேண்டியது இயேசுவின் வார்த்தைகள். மார்க்கு 1:14, 15, 16, 17. 1:16, 17. 14-17. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டார்.
இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆமென். ஆமென். இதில் வந்து முதல்ல வந்து மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள்னு சொல்லியிருக்கு. எல்லோரும் வந்து மனம் திரும்பி வர வேண்டும். 2 வந்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. சீஷர்களோட வேலை வந்து மனுஷனை மனிதர்களை பிடிக்கிறவர்கள். ஆமென். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, வலைகளை விட்டு விட்டு அப்படியே தகப்பனே விட்டுட்டாங்க. வலை எவ்வளோ மீன் கிடச்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அவர் பின்னாடி போனாங்க. ஆமென். பணம் காசு எல்லாம் இருக்கும்போது ஒரு சிலர் வரமாட்டாங்க, எல்லாம் போன பிறகு வருவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பணம் கிடைச்சா வருவாங்க, ஒரு சிலர் பணம் இல்லைன்னா வருவாங்க. அப்படி இல்லாமல் அவங்க கிடைச்சாலும் பேதுரு ஒரு இடத்துல அப்படி தான் 153 பெரிய மீன் பிடிச்சி அவ்வளோ வலை கிடைக்கும்போது என்ன பண்ணார், அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்தார். ஆமென். அதுதான் அவரோட வார்த்தையை கேட்டபோது பின்னாடி திரும்பி பார்க்காம அவர் பின்னாடி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமென். கலப்பையின் மேல் கையை வைத்தவன் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமென். ஆமென். மார்க் 8:35. மார்க் 8:35. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஆமென். ஆமென். இது வந்துட்டு நம்ம ஜீவன் தான் தேவை, நம்ம அது பின்னாடி ஓடிட்டு இருந்தோம்னா அது இழந்தோம் போகலாம். அதனால் நம்ம வந்து ஏசப்பாவை நம்பி அவங்க பின்னாடி போகும்போது அது ஜீவனுக்கு நஷ்டமே கிடையாது. அவர் எப்படியும் நம்மளை காப்பாற்றி ஆமென். நல்ல நிலைமையில தான் வைப்பார். ஆமென். அவரை நம்பினாங்க யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். மார்க் 10:29, 30, 31. மார்க் 10, 29, 30, 39. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அதனால் எதை இழந்தாலும் அது வந்து அவர் நிமித்தம் இழந்தால் அது வீணாகி போகுவதில்லை. அவர் நித்தியத்தில் மட்டும் இல்லை, இந்த இம்மையிலுமே அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமென். இழந்தது அத்தனையுமே திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் யாரையும் அவர்கிட்ட வந்த யாரையும் வெறுமையாக அனுப்புகிறவர் இல்லை. ஆமென். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால் நம்ம வந்து பணம் காசு வந்து அதையும் பின்னாடியே போகாமல் ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் அது நம்ம இழக்கவும் தயாராக இருக்கணும். மார்க்கு 13:10, 10 to 13. மார்க் 13:10. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆமென். 13 வரைக்கும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். சுவிசேஷம் வந்து முந்தி பிரசங்கிக்க வேண்டும். வேணும்னா நம்மளோட முதல் வேலையை வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறது தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும், இந்த வேலை முடியட்டும், கல்யாணம் ஆகணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை நோய் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அவரவர் அவங்களோட சிலுவையை தூக்கிக்கிட்டு தான் அவர் பின்னாடி வர சொல்லியிருக்கார். அதனால முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு எதை இழந்தாலும் அது வந்து திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், பகை வரும், ஆனால் அதையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். பகைச்சிட்டாங்கன்றதுனால நம்ம பேக்கில் போகக்கூடாது. அந்த பகை வந்து நம்மளை ஒன்றுமே பண்ணாது. மார்க் 16, 15 to 20. மார்க் 16, 15 to 20. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் எல்லா அடையாளங்களும் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அது நடக்குது. அது அப்படி நடந்தால் தான் சுவிசேஷம்
அதிகமாக பரவும். ஒன்றும் இல்லாமல் சும்மா போய் சுவிசேஷம் மட்டும் சொன்னால் யாரும் நம்பி பின்னாடி வர மாட்டாங்க. ஆமென். எல்லா அடையாளங்களும் அப்போதே அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க, இவர்கள் வந்து அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்க்காவிட்டால் வரமாட்டார்கள்னு சொல்லியிருக்காரு. அதே தான் இந்த காலத்துலேயும் அப்படி தான். அந்த அடையாளம் அற்புதத்தையும் பார்த்தா தான் ஜனங்கள் பின்னாடி அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஆமென். அதனால் அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கிட்டு அதை வந்து இலவசமாக நாம் எல்லோருக்கும் கொடுக்கணும். கொடுக்கணும். அதை வந்து பணமாக்கக்கூடாது. ஆமென். அதனால் அவங்க சாவுக்கு தான் யாதொன்றை குடித்தால் அது சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க ஜெபிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த கேடும் வராது. ஆமென். அது வந்து நம்மளை வந்து தாக்காது. எஸ். அதுக்காக தான் நம்ம வந்து யுத்த ஜெபம் டெய்லி செய்கிறோம். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் செய்யணும் அப்போவே சொல்லிட்டாரு. ஏசப்பாவோட வார்த்தையை கேட்டு நம்ம நடக்குன்னா அதை வந்து அது உண்மை. அது வந்து நம்மளுக்கு வந்து எந்த கேடும் வராது. ஆமென். ரோமர் 1:16. ரோமர் 1:16 அவுட் ஆஃப் சிலபஸ். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு அது தானாகவே ஒரு பலன் கிடைச்சிருது. அதனால் நாம் வந்து சுவிசேஷம் அறிவிக்கும் போது எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக நாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம். அதே மாதிரி இயேசுப்பா வந்து சுவிசேஷம் அறிவிக்கும் போது அதிகாரம் உள்ளதாக பேசினார். அவர் அதிகாரமாக தான் பேசினார். அவர் வசனத்தை கேட்டு எல்லாரும் எவ்வளோ அதிகாரமாக பேசுகிறார். அவர் சாதாரணமாக வார்த்தை கிடையாது, ஒரு அதிகாரத்தோடு தான் பேசினார். அதே மாதிரி நாம் யாருக்கும் பயப்படாமல் அதிகாரத்தோடு வந்து நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம வந்து எதுவும் தவறானதை போதிக்கலை, உண்மையை தான் போதிக்கிறோம். அதனால் போகிறவங்க தைரியமாக போகலாம். அவங்க அப்போ தான் கேட்குறவங்களாம் வந்து அதை நம்பி விசுவாசமாக இருப்பாங்க. அது அடையாளம் அற்புதம் நடக்கும்போது வருவாங்க. அப்போ இயேசுப்பா பீரியடில் வந்து எல்லோரும் வந்து சுவிசேஷத்தை இந்த குருடன் பத்திமை குருடன் வந்து கண்ணு கிடச்ச பிறகு என்ன பண்ணான், பின்னாடியே வருவேன்னு தான் சொன்னான். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார், நீ வேண்டான்னு சொன்னார். அதை அப்போ உன் வேலையை போய் பாருன்னு சொன்னார். ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஜனங்க வந்துட்டு நல்ல குணமாகிடுறாங்க, ஹீலிங் வாங்கிக்கிறாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்புறமா வரோம் அப்புறமா பார்க்கலான்றாங்க. இது மட்டும் பலன் மட்டும் வேணுன்றாங்க. அவங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் வேணும். மற்றபடி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பாரம்பரியத்திலையும் சடங்குகளையும் அதில் தான் ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. அது வந்து அந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க எப்படி இப்போ உண்மையாக நல்ல ஹெல்த்தியாக கொடுத்தா சாப்பிடாதுங்க, கேட்பரிஸும் பிஸ்கெட்டுமா சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இந்த ஜனங்களுக்கும் வந்து சடங்கு சம்பிரதாயம் பாரம்பரியம் அந்த நல்ல செலிப்ரேஷன்ஸ் மேலே தான் அவங்களுக்கு கண்ணோக்கமாக இருக்காங்க. அதனால தான் அவங்க எவ்வளோ தான் சீரியஸான கண்டிஷன் 2 நாள் தான் டைம் கொடுத்தா கூட அவங்க பொழைச்சி வராங்க. அவங்க வழி போகுது, எல்லாமே கிடைக்குது, எல்லாமே கண்ணுக்கு எதிர்க்க பார்க்குறாங்க, நடக்குது, எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு மனசு வந்து கடினமாக தான் இருக்குது. அவங்க மனசு கடினமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீலிங்கை வாங்கிட்டு அப்படியே ரிவர்ஸ் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ஒன்று மறந்துடுறாங்க, அப்படியே மறந்து போயிடுறாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட அவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேக்கில் போகிறாங்க. அதனால் வந்து மனசு மாறணும். மதம் மாறிலாம் பிரயோஜனம் கிடையாது, பேர் மாறி பிரயோஜனம் கிடையாது. மனசு மாறணும். அவங்க மனசு தான் எதனால் நம்மளுக்கு இந்த ஹீலிங் கிடைச்சது, இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ செஞ்சோமே, பணம் செலவு பண்ணோம், எங்கேயும் போகணும் வந்தோம், மெனக்கட்டம் எல்லாமே பண்ணுமே, ஆனால் ஒன்றுமே கிடைக்கல, இதனால் கிடைச்சிது, எது உண்மைன்னா அவங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காம சடங்கு சம்பிரதாயம் பாரம்பரியம் செலிப்ரேஷன் அதில் தான் இருக்காங்க. எல்லாருமே ஆடம்பரத்தை தானே விரும்புகிறாங்க, ஆடம்பரமாக இருக்கிறத விரும்புகிறாங்க. இதில் வந்து வெறும் சிலுவையும் ஒரு வசனமும் ஆவியோட உண்மையோட பேசணுன்றாங்க, நகையை போடாதீங்க அப்படின்றாங்க, சிம்பிளாக இருங்கன்றாங்க, செலிப்ரேஷன் இல்லை, விழா இல்லை, எதுவுமே இல்லை, ஃபெஸ்டிவல் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்றப்போ அவங்களுக்கு சோர்வாயிடுறாங்க, ஒரு மாதிரி இல்லை, அவங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, நல்லா ஜாலியாக இருக்கிறத பார்த்து அவங்க திருப்பியும் கிளம்பி போகிறாங்க. தவிர நம்மளுக்கு வாழ்க்கைக்கு எது தேவை, குடும்பத்துக்கு எது தேவை, பிள்ளைங்களுக்கு எது தேவை, அது இல்லாமல் அவங்க வந்து பழையபடி அவங்க பழைய வாழ்க்கையை தொடர்றது நிறைய பார்க்குறோம். நம்ம அப்படிப்பட்டவங்க திரும்பியும் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பியும் அதே நோய் வந்துருச்சுன்னு வந்து திருப்பியும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்க ஏன் நம்ம கேட்கல, அட்வைஸை கேட்காம இருந்துட்டாங்களே, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் ஜனங்க வந்து உண்மையானதை தெரிந்து கொள்ளுங்க. இது உண்மையான நற்செய்தி, இது வந்து குட் நியூஸு, ஏசப்பாவில் கொடுக்கப்பட்ட குட் நியூஸு, இலவசமாக கொடுக்குறாங்க. பைபிள் இலவசமாக கொடுக்குறதுனால அது வந்து ஒரு தவறான பொருள் கிடையாது, வீணான பொருளும் கிடையாது. அது படித்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், அது உண்மையான
உண்மையான அது அன்பு. அந்த அந்த மாதிரி அன்பு வந்து யாருமே கொடுக்கல. யாருமே வந்து இந்த நானே வழியும் சத்தியம் ஜீவனம்னு போர்டு பார்க்குறோமே தவிர, இந்த வசனத்தை வந்து அவர் மட்டும்தான் சொன்னார். நானே வழியும் சத்தியம் ஜீவனம்னா அவர் மட்டும்தான் வழி. வழி காட்டுவாங்க எல்லாரும், எப்படி போங்க அப்படி போங்க காட்டுவாங்க. ஆனால் அவர் மட்டும்தான் நான் தான் வழினார். அவர் அதே வார்த்தைகள் வந்து எந்த இதுலேயுமே இல்லை. அது சொல்லியிருக்காரு, அது செய்கிறாரு, ப்ரூவ் பண்ணுறாரு. பேக் அடிக்கல எந்த வகையிலையுமே. எதுவுமே அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இந்த காலத்துக்கும் அதே தான். இந்த மாதிரி வேற மாற்றமே கிடையாது. அது எந்த வாழ்க்கையில் எந்த கேள்விக்கும் பதில் பைபிளில் இருக்குது. படித்து பாருங்கள், உணருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நன்றி இயேசுவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். Thank you Jesus.